கடுக்காய் பவுடர் வந்து இப்போ சலிச்சிட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்து கடுக்காயை வந்து உடைக்கிறது, அதுக்கப்புறம் அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்க எடுத்துகிட்டு போகிறது பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சலிக்கணும். இங்கே பாருங்கள், சரியாக அரைபடாததெல்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக போட்டிங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னும் போது இந்த சரியாக அரைக்காதது வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து பேக்காக அப்ளை பண்ணும்போது வாஷ் பண்ணும்போது அப்படியே கீறுற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்கின்ல வந்து அந்த பிம்பிள்ஸ்லாம் வந்து உடைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் நாங்கள் சலிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளைனாக நல்லா சலிச்ச இந்த பவுடரை வந்து நாங்கள் பேக் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். இந்த கடுக்காய் பவுடர் பார்த்தீங்களா, பியூரான கடுக்காய் பவுடர். இதில் வேறு எந்த ஹெர்பலும் வந்து ஆட் பண்ணலை. பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும், மங்குலாம் வந்து இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட்டு. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா கழுத்தில் இருக்க கருவளையம்லாம், அதாவது கழுத்தில் இந்த செயின் போட்டதால் வந்து இந்த பிளாக்காக பேட்சாக இருக்கும்ல, அதெல்லாம் ரிமூவ் ஆகுமான்னு சொல்லிட்டு. ஸோ இது கூட லெமன் ஜூஸும் கொஞ்சம் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பேக்காக அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். அந்த கழுத்தில் இருக்க கருமையும் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அன்பு மகள் ப்ராடக்ட்டில் இந்த கடுக்காய் பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நைட்டோட ஆஃபர் வந்து முடிஞ்சிடும். ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் இல்லாமல் ஜெர்மன் சில்வர் பிள்ளையார் வந்து கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க, ஆர்டர் பண்ணிக்கோங்க. இருப்பை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.